ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒரு தீமிதி திருவிழா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க எல்லாருமே தீமிதிக்க போகிறவங்க. ஸோ கரகம் வந்துச்சு சாயங்காலம். அவங்க ஊரை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போவாங்க. சாமியும் வரும். ஊர் சுற்றி வந்துட்டு சாமி தீமிதிக்கிறவங்களுக்கு எய்த்தாப்பில் நிற்கும். ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவங்களோடைய அப்படியே கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. உள்ளே போய் சுவாமி தரிசனம்லாம் பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்தது. கோயில் உள்ள லைட்டிங்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு கோவில். சாமி பேர் ஸ்ரீ அன்பு மாரியம்மன். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாமியும் வந்துடுச்சு. செம்ம கூட்டமாக இருந்தது. அப்புறம் தீமிதிக்கிறது வீடியோ எடுக்க போயாச்சு. உள்ளே சாமி பார்த்துட்டு செம ரஷ்ஷாக இருந்தது. அப்படியே அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இங்கே தீமிதிக்கிறதையும் வீடியோ எடுத்தாச்சு. ராட்னம் மிக்கி மவுஸ்லாம் வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அப்புறம் நிறையா லேடிஸும் தீமிதிச்சாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ஸ்லாம் போயிட்டாங்க. அப்போ நான் கோயில் உள்ளே இருந்தேன். அப்புறம் தான் லேடிஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அதையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. எங்கள் ஊரில் மட்டும்தான் நேற்று மழை பெய்யல. எங்கள் ஊரை தாண்டி எல்லா ஊரும் மழை. காரைக்கால்லாம் சரியான மழை. திருநள்ளாறு காரைக்கால்லாம் எங்கள் அம்பாலோட பவரு. ஸோ மழையே இல்லை. வானம் மூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் லைட்டாக தான் வெயில் அடிச்சிச்சு. ஆனால் மழை பெய்யல. அது எங்கள் அம்பாலோட சக்தினே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன எங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சு, இந்த ஊர் மட்டும் மழை பெய்யலன்னு. ஏன்னா எங்கள் ஊரில் தீமிதி திருவிழா வச்சுருக்கோம், அதனால் பெய்யல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ ஊர் சைட்னாலே சித்திரை மாதம் எல்லாருமே திருவிழா தான். இல்லைனா சில பேர் ஆடி மாதம் வைப்பாங்க. ஆனால் சித்திரைனாலே தீமிதி திருவிழா. இருக்கிற எல்லா அம்மன் கோயிலில், ஊரில் இருக்கிற எல்லா அம்மன் கோயிலையும் கண்டிப்பாக தீமிதி திருவிழா இருக்கும். அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே கொண்டாடுவாங்க. காப்பு கட்டி 10வது நாள் தீமிதி திருவிழா பண்ணுவாங்க. ஸோ காப்பு கட்டி 10 நாளும் மிக விமர்சையாக நடக்கும் கோவிலில். சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஸோ 10 நாள் உற்சவம் நடக்கும். சூப்பராக இருக்கும். சாமி புறப்பாடு, சாமி சுற்றி வர்றது எல்லாமே. ஸோ அந்த 10 நாள் முடிஞ்சு அடுத்த நாள் தீமிதி திருவிழா. திங்கக்கிழமை தான் காப்பு கட்டுவாங்க. எங்கள் ஊரில் திங்கக்கிழமை தான் தீமிதியும் வைப்பாங்க. ஸோ அதனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் தீமிதிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு தீபாரணை பண்ணாங்க. அம்பாளுக்கு தீபாரணை காமிச்சாங்க. ஸோ அதுவும் எடுத்துகிட்டு விபூதிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே ஃபுல் வீடியோ எடுத்தேன். லைட்டிங்லாம் கொஞ்சம் ஈவினிங் 6:30க்குள்ளேயே முடித்ததுனால அந்த இருட்டு வரல. ஸோ இருக்கிற இதிலே எடுத்தாச்சு. பலூன் கடை, நிறையா கடையெல்லாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அழகாக இருந்துச்சு. ஊர் அப்படியே களை கட்டிச்சு. அம்மனையும் ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் வீரன், அப்புறம் படையாச்சி, காளி எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லாமே செட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ராட்னம் சுற்றணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் வானவேடிக்கை நடந்தது. வானவேடிக்கை நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டான்ஸு. ஸோ அந்த டான்ஸை பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ டான்ஸ் பார்க்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ டான்ஸையும் பார்த்துட்டு வந்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.